உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடியில் உடனடியாக தளிர்கள் வரணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் 2 நாளில் கண்டிப்பாக செடியில் வித்தியாசம் கிடச்சிருங்க. அப்படி செய்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் ரோஜாக்கள் பூத்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு அடர்த்தியான நிறத்தில் பூக்குது. அதற்கு இந்த உரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பசுமையாக இருக்குது பாருங்கள். ரோஜா செடிகள் எல்லாமே பசுமையாக இருக்குது. சம்மர் ஸ்னோ கூட நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நர்சரிகள்லேயோ ஆன்லைன்லேயோ மண்புழு உரம் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய உரம் தான். அதில் ஒரு 2 கைப்பிடி எடுத்து ஒரு பக்கெட்டில் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் போட்டுருங்க. அது ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும். அதோட எப்சம் சால்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. இப்படி போட்டு அந்த தண்ணீர் ஒரு நாள் முழுவதும் அப்படியே ஊறட்டும். அதன் பிறகு மறுநாள் மண்புழு உரம் ஊற வைத்த தண்ணீரை நல்லா கலக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியை எடுத்து உங்கள் ரோஜா செடிக்கு ஊற்றிடுங்க. சின்ன செடியாக இருந்தால் 1/2 லிட்டர் கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் அதில் கலந்துருக்க எப்சம் சால்ட் இதுதான். கண்டிப்பாக இது பசுமையையும் தளிர்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு உரம். உங்களுக்கு இதுவும் ஆன்லைன்லேயும் உரக்கடைகள்லேயும் கிடைக்கும். இது 2யுமே ஊற வைத்து தண்ணீர் கொடுங்க. 2 கைப்பிடி மண்புழு உரம், 2 ஸ்பூன் எப்சம் சால்ட். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.